மயிலாடுதுறை அருகே கஞ்சாநகரம் கிராமத்தில் தங்கள் இடத்தை கோயில் இடம் என்று கூறி ஆக்கிரமித்து ஊர் நீக்கம் செய்து தங்கள் இடத்தில் தீக்குழி அமைக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மனு அளித்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கஞ்சாநகரம் கிராமத்தில் படைவெட்டி மாரியம்மன் கோயில் உள்ளது. கோயில் அருகில் ஷங்கர் என்பவர் 3 சகோதரர்களோடு கஞ்சாநகரம் மத தர்ம பரிபாலன டிரஸ்டுக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டி பல ஆண்டுகளாக குடியிருந்து வருகின்றனர். இந்நிலையில் கோயில் இடத்தை ஆக்கிரமித்து வைத்துள்ளதாக கிராமத்தினர் குற்றம் சாட்டியதால் 2 தரப்பிற்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டு ஷங்கர் தரப்பினர் வழக்கு தொடுத்து இடம் தனக்கு சொந்தம் என்று நீதிமன்றத்தில் தீர்ப்பு பெற்றுள்ளனர். இந்நிலையில் படைவெட்டி மாரியம்மன் கோவிலில் பல ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்த தீமிதி திருவிழாவை கடந்த 2024ஆம் ஆண்டு முதல் கிராமத்தினர் மீண்டும் நடத்தி வருகின்றனர். தீமிதி திருவிழாவின் போது ஷங்கர் குடும்பத்தினரின் இடத்தில் உள்ள மரங்களை வெட்டி பொக்லைன் இயந்திரம் மூலம் சுத்தம் செய்தது தொடர்பாக 2 தரப்பினருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. தங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருப்பதாக ஷங்கர் தரப்பினர் குற்றம் சாட்டினர். அரசு மனைவரி தோராய பட்டா பெற்ற இடத்துடன் கோயிலின் இதர இடங்களையும் ஷங்கர் தரப்பினர் ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டு மரம் வளர்த்து சொந்தம் கொண்டாடுவதாக கிராமத்தினர் குற்றம் சாட்டினர். இந்த பிரச்சனை தொடர்பாக ஷங்கர் குடும்பத்தினர் மீது தாக்குதல் நடத்தியதாக அளித்த புகார் மீது கிராம நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான அமைதி பேச்சுவார்த்தையில் 2 தரப்பினரும் சேர்ந்து திருவிழாவை பிரச்சனை இல்லாமல் நடத்தி நீதிமன்றம் வாயிலாக நிவாரணம் பெற தரங்கம்பாடி வட்டாட்சியரால் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் கஞ்சாநகரம் படைவெட்டி மாரியம்மன் ஆலய தீமிதி உற்சவம் நாளை காப்பு கட்டுதலுடன் தொடங்கப்பட உள்ளது. இந்நிலையில் கிராம நிர்வாகிகள் தங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளதாகவும் தீமிதி திருவிழாவிற்கு கோயிலுக்கான வரி வாங்கவில்லை என்றும் தீமிதிக்கான தீக்குழியை தங்கள் சொந்த இடத்தில் அமைக்க முயற்சி செய்து கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும் தங்களை பல ஆண்டுகளாக ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ள கிராமத்தினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஷங்கர் தரப்பைச் சேர்ந்த குடும்பத்தினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் மனு அளித்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மயிலாடுதுறை மாவட்ட துணை செயலாளர் எஸ். கிருஷ்ணமூர்த்தி. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்மனார் கோயில் ஊராட்சி ஒன்றியத்துக்குள்பட்ட கஞ்சநகரம் ஊராட்சி. கஞ்சநகரம் ஊராட்சியில் கிட்டத்தட்ட 2 தலைமுறையாக அப்பாத்துறை குடும்பம் என்பது கஞ்சாநகரம் மெயின் ரோட்டில் வசித்து வருகிறது. அது அந்த குடியிருக்க இடத்துக்கும் கோயிலுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. ஆனால் 2025இல் கோயிலுங்கிற பேரில் கிராம ட்ரஸ்டின்னு வச்சுக்கிட்டு ஒரு 10 பேர் சேர்ந்து அந்த குடும்பத்தை அடித்து அவங்க வீட்டெல்லாம் பிரித்து அவங்க இருந்த மரங்களெல்லாம் கிட்டத்தட்ட 2 லட்சம் மரங்கள் பேர் வெட்டப்பட்டு எல்லாம் திரட்டல் பண்ணி அது அடிதடியாகி நீதிமன்ற வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு அதை உடனடியாக பேசி தீர்வு கண்டிருக்கிறாங்க. தீர்வு கண்ட அடிப்படையில் அது மேலுக்கு அவங்களுக்கு இடைஞ்ச கொடுக்கக்கூடாது, நீங்கள் கோயிலில் எதுக்கு கும்பிட்டுங்க, அவங்க வீட்டு பக்கம் எதுவும் போகக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அதுவும் அதை அப்படியே தொடர்ந்து அதுக்கு பிறகு அந்த அவர் அப்பாத்துடைய பையன் சங்கர் மற்றும் அவங்க அண்ணன் தம்பி 3 பேர் ஒரு தங்கை இருக்காங்க. அவங்க அங்கே தான் வசித்து வராங்க. அவங்க 4 குடும்பமும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு வேற கோயில் வரி எந்த வரியுமே அவங்க வாங்குறதில்ல. இந்த 4 குடும்பமும் ஊரை விட்டு ஒதுக்கி தனியாக இருக்கிறது. ஆனால் திரும்பவும் அதை இந்த ஆண்டு கோயிலுங்கிற விஷயத்தில் அந்த வீட்டை திரட்டல் பண்ணி அந்த வீட்டெல்லாம் பிரிக்கிறது, இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுங்க, ஊரை விட்டு கிளம்பிடுங்கன்னு சொல்லி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு மீண்டும் திரட்டல் பண்ணுறாங்க. இது சம்மந்தமான பெரிய பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தலையிட்டு அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்ளும். விழா இப்போ இந்த ஆண்டு வர வெள்ளிக்கிழமை நாளைக்கு அவங்க காப்பு கட்டுறாங்க. அந்த காப்பு கட்டு நாளைக்கு துவங்கினோன்னா அந்த பிரச்சனையை அவங்க தோக்குவாங்க. அப்போ தோக்கிறதுக்கு முன்னாடி தான் அங்கே முன்னெச்சரிக்கையாக கொண்டு கொடுக்குறோம். உடனே மாவட்ட ஆட்சியர் காவல்துறை தலையிட்டு உடனடியாக அந்த குடும்பத்துக்கு உரிய பாதுகாப்பும் வழங்குமாறு கேட்டுக்கொள்ளும்.